ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அன்சிகா மொபைல். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம்னா, விவோல லேட்டஸ்டா லான்ச் ஆன விவோ V23 மொபைலோட அன்பாக்ஸ் வீடியோ பற்றி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரைட் சைடுல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ மொபைலை அன்பாக்ஸ் பண்ணலாம். மொபைல்ல பாத்தீங்கன்னா பேக்கிங்கே பாக்ஸே ப்ளூ கலர்லயே கொடுத்திருக்காங்க. V23 5G போட்டிருக்காங்க. 5G ப்ராசஸர்லயே கொடுத்திருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா கலர் அண்ட் வேரியன்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ மொபைலை அன்பாக்ஸ் பண்ணலாம். மொபைலை அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸே பார்த்தா நல்ல ஜிக்னா அடிச்ச போல இருக்குது. V23 நமக்கு அன்பாக்ஸ் பண்ற மொபைல் இது என்னன்னா பிளாக் கலர்ல கொடுத்துருக்கு. சொல்ல போனா மாடல் கொஞ்சம் பார்த்தா ஐபோன் மாடல்லே கொடுத்துருக்காங்க மொபைல் பார்க்கறதுக்கு. பாக்ஸில் இன்சைடில் என்னெல்லாம் இருக்குன்னு உள்ளதை பார்க்கலாம். ஒரு மொபைல் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கூட வேணும்னா யூசர் கைடு, விவோவில் ஒரு 18,000 ரூபாய்க்கு மேலே எல்லா மாடல்லையுமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு ஹெட்ஃபோனும் கொடுத்துருக்காங்க. டைப் சிக்கான டேட்டா கேபிள் இருக்குது. சிம் எஜெக்டர் பின் உள்ள கொடுத்துருக்காங்க. நாற்பத்தி 4 வால்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இதில் பாக்ஸில் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அதனால் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் வராது. டைப் சிக்கான போர்ட்டில் தான் ஹெட்ஃபோன் பயன்படுத்த முடியும். மொபைல் ஆன் பண்ணலாம். மொபைல் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சாதா இப்போ உள்ள மொபைலில் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நாச் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. கேமரா எல்லாம் நாச் இதிலே கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அகலமாட்டே வருது. செல்ஃபி கேமரா என்னென்னா டூயல் கேமராவாட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாடலில். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கூடவே கீழே என்னென்னா பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. அதில் கீழ்ப்பக்கமாக பார்த்தீங்கன்னா டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட்டு, அதிலே தான் என்னென்னா நமக்கு என்னென்னா ஹெட்ஃபோனை மாட்டுறதுக்கான ஜாக்கு கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு ஆடியோ ஸ்பீக்கர், மைக் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு எத்தனை இதில் போட முடியும் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்ப்போம். இதில் என்னென்னா 2 சிம் கார்டு மட்டும்தான் போட முடியும். மெமரி கார்டு அடிஷ்னலாக போட முடியாது. மொபைலில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே கொடுக்கல. இந்த மொபைலில் பேக்கில் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்லேயே கொடுத்துருக்காங்க. நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதில் 2 கலர் இருக்குது. ஒன்று பிளாக் கலர், இன்னொன்று என்னென்னா கோல்டு கலர். இந்த மொபைலில் மெயின் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா கலர் சேஞ்சிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இறங்கின ஸ்மார்ட் போன்ல ஃபர்ஸ்ட் டைம் கலர் சேஞ்சிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கிற முதல் ஸ்மார்ட் போன் இந்த விவோ V23 மொபைல் தான். நமக்கு அன்பாக்ஸ் பண்ண கிடைச்ச மொபைல் என்னன்னா பிளாக் கலர். இதுல என்னன்னா அந்த கலர் சேஞ்சிங் அந்த அளவு தெரியல. கோல்டு கலர்ல நல்லாவே தெரியும். அதுக்கான ஒரு போட்டோஸ் நான் உங்களுக்கு போடுறேன்.
இந்த மொபைலுக்கு திக்னஸ் பாத்தீங்கன்னா 7.39 mm திக்னஸ் கொடுத்திருக்காங்க. வெயிட் இது பார்த்தா 170 கிராம் வெயிட் கொடுத்திருக்காங்க இந்த மொபைல். கேமரா குவாலிட்டி பாத்தீங்கன்னா பேக்ல 3 கேமரா கூடவே என்னன்னா ஒரு ஃபிளாஷ் லைட் கொடுத்திருக்காங்க. மெயின் கேமரா 64 MB கொடுத்திருக்காங்க. அப்புறம் 8 MB 2 MB இந்த மாதிரி கேமரா கொடுத்திருக்காங்க. கேமரா குவாலிட்டி ஓரளவு நல்லாவே தான் இருக்கு. அதுல எடுத்த கொஞ்சம் போட்டோஸ் நீங்க பார்க்கலாம். இந்த மொபைல்ல ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் ஆட்டே என்ன கொடுத்திருக்காங்கன்னா டியூயல் கேமரா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேமரா 15 MB அப்புறம் என்னன்னா 8 MB அந்த மாதிரி 2 கேமரா கொடுத்திருக்காங்க. கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கு. அதுல எடுத்த போட்டோஸும் இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 2 வேரியண்டா கொடுத்திருக்காங்க. அதாவது 8GB 128GB ஒரு வேரியன்ட், இன்னொன்னு என்னன்னா 12GB 256GB ஒரு வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. இதுல 8GB பிரைஸ் பாத்தீங்கன்னா 29,990 ரேட்டை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதே இதுல 12GB பார்த்தா 34,990 ரேட்டை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு கூடவே என்னன்னா 2 வேரியன்ட் கொடுத்து 2 கலர் கொடுத்திருக்காங்க. எந்த கலர் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 2 கலர்ல எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மொபைல்ல டிஸ்பிளே சைஸ் பார்த்தா 6.44 இன்ச் அம்லட் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அப்புறம் என்ன 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்கனால மொபைல் யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்குது. அம்லட் டிஸ்பிளே கொடுத்திருக்கனால டிஸ்பிளே குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லாவே கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல ப்ராசஸர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா MediaTek Dimensity 920 கொடுத்திருக்காங்க. ஸ்னாப்டிராகன் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு உள்ள மாதிரி எதிர்பார்க்கலாம்னா ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர்ல இனி மொபைல் கொஞ்சம் குறிப்பிட்ட நாட்கள்ல இறங்கியது கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியா இருக்குன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா சிப்செட் தட்டுப்பாடு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கனால ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர்ல மொபைல் இனி கொஞ்சம் நாட்கள்ல புதுசாட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாட்டு தான் இருக்கு. இந்த மொபைல்ல பேட்டரி கெப்பாசிட்டி 4200 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க. கூடவே 44 வால்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டிங் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா அந்த மொபைல்ல 8GB 12GB 2 வேரியன்ட்ல இருக்குன்னு சொன்னேன். இதுல எக்ஸ்டென்ஷன் RAM ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அடிஷனலா 4GB இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற ஆப்ஷனே இருக்குது. மொபைல் இன்னைக்கு தான் நம்ம கையில கிடைச்சிருக்கு. இது ஒரு 7 நாள் 7 days யூஸ் பண்ணிட்டு இதுக்கான ரிவ்யூ பற்றி நான் உங்களுக்கு போடுறேன். அடுத்த வீடியோல இதுக்கான ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் லான்ச் ஆயிடுச்சு. ஆனா என்னன்னா 18ஆம் தேதி சேல் வருது. ஃப்ரீ புக்கிங் இப்போதைக்கு நடந்துட்டே இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். நம்ம அன்சிகா மொபைல் ஷாப்லயே இன்னும் 2 கூப்பன் உங்களுக்கு புக் பண்றதுக்காக இருக்குது. வேணா நீங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம்.